சார் இப்போ அதிமுகவுக்கு மாற்று தாவேகாங்கிற ஒரு பின்பற்ற விஜய் கிரியேட் பண்ண முயற்சிக்கிறாங்க. ஏன்னா தொடர்ச்சியா வந்து எம்ஜிஆர் பொது சொத்து எல்லாருமே பயன்படுத்தலாம் சொல்லி சொல்றாரு. திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையே தான் போட்டின்னு வேற சொல்றாரு. அதை நீங்க எப்படி சார்? நீங்க போட்டியில இல்லையேன்னு சொல்றாங்க. வலிமையான கட்சியான நாங்க களத்துல இருக்கமா இல்லையான்றத மக்கள் தான் எஜமானர்கள். மக்கள் தீர்மானிக்க போகிறார்கள். வர்ற தேர்தலில் எழுதி வச்சுக்கோங்க. இங்க இருக்கிற அதிகாரிகளுக்கு நான் சொல்றேன், 2026 தேர்தல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி தான் மாபெரும் வெற்றி பெறும். ஆனால் எடப்பாடியார் தான் முதலமைச்சர். இன்னைக்கு எந்தெந்த அதிகாரி தவறு பண்றாங்களோ அந்த அதிகாரிகள் நிச்சயமாக சிறைச்சாலைக்கு போவாங்க, நிச்சயமாக நடவடிக்கைக்கு உள்ளாவாங்க. அது எந்த அதிகாரியாக இருந்து எந்த ஐஏஎஸ் அதிகாரியா இருந்தாலும் சரி, அது பிடிஓவா இருந்தாலும் சரி, விஓவா இருந்தாலும் சரி, எல்லா அதிகாரிகளும் பதில் சொல்லியாக வேண்டும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். எங்க அண்ணன் தான் முதலமைச்சர், அதிமுக தான் வெற்றி பெறும். யார் சொல்லுவாங்க? நேற்று வந்த இவர் விஜய்க்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கூட்டம் கூடுதுன்றக்காக இவரை காட்டிலும் நம்ம வடிவேல கூட்டிட்டு போய் கூட்டம் நடத்துங்க. என்ன கூட்டம்? நயன்தாரா கூட்டிட்டு போங்க. நயன்தாரா கூட்டிட்டு போய் நாளைக்கு புரபகண்டா பண்ண சொல்லுங்க. கூட்டம் கூடத்தான் செய்யும், எல்லாரும் பார்க்கத்தான் செய்வாங்க. நடிகர் என்ன கூட்டம் கூடும்? நடிகருக்கு அது இன்னைக்கு அவங்களுக்கு ரசிகர் இருப்பாங்க, இவருக்குன்னா கூடுதலான ரசிகர் இருக்கலாம். இதை நேற்று கூட அவருக்கு சூசமா சொல்லிட்டார மலேசியாவில், நான் சினிமாவில் தொடரணுமா தொடர வேண்டாமா அப்படின்னு அவரே கேட்கிறாரு. மக்கள் எல்லாம் நீங்க இருக்கணும்னு சொல்றோம். அவங்க ரசிகர் எல்லாம் சொல்றாங்க, மக்கள் கூட இல்ல, ரசிகர் தான். சரி பார்ப்போம். ஏன் முழுமையா நான் சொல்லிட்டா அது விட தெரிஞ்சிடும். எப்பவுமே சஸ்பென்ஸ் வைக்கணும். என்னன்னா அப்படிதான் சஸ்பென்ஸ் வைக்கணும்னு தான் சொல்றாரு. அப்ப அவருக்கே தெரியுது. இது சும்மா எல்லாமே நல்லா தாங்க. ட்ரெய்லர் பாத்தீங்கன்னா இந்தியன் படம் 2 படத்தை பாருங்க, என்ன விளம்பரம், என்ன மாதிரி இருந்துச்சு. மக்கள் என்ன நினைச்சாங்க? எல்லாரும் எம்ஜிஆரா மாற முடியாது. வானத்தில் ஒரு சந்திரன், பூமியில் ஒரு ராமச்சந்திரன் ஒருத்தர் தான். காவியத்தில் ராமச்சந்திரன் இருக்கலாம். எம்ஜிஆரா எல்லாரும் ஆகணும்னா ஒன்னும் நடக்காது. சும்மா பாக்குறது கூட்டம் கூடும் எல்லா இடத்துக்கும். இதே 3 தடவை விஜய் வரட்டும், கூட்டம் கூடுறத பார்ப்போம். நம்ம டிஆர் வந்தாருங்க, அடுக்குமொழியில பேசினாரு. கூட்டத்தை பார்த்தா அவரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. டக்குன்னு பாக்கியராஜ ஆரம்பிச்சாரு. அண்ணன் சிவாஜி, மறைந்த நடிகர் சிவாஜி கணேசன், கமலஹாசன் டிவியே உடைச்சாரப்பா. ஊழல் எதிர்த்து இந்த கட்சி தொடங்கி இருக்கு. ஒரு 6 அரசியல் மக்கள் நீதி மையம் எதிர்க்கும் ஒரு சீட்டுக்காக போயிட்டாரே. இது மாதிரிதான் ஆகக்கூடாது விஜய் என்பதுதான் என்னுடைய. ஓவரா ரொம்ப கான்பிடன்ஸை வச்சா ரொம்ப இதாயிரும். பாத்துக்கோங்க.